21:21 யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவை, இப்பொழுதும் எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவ சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வார்த்தையை தியானிக்கிற வேளையில் பரிசுத்தாவி எங்களோடு இடைப்படும், என்னோடு எங்களோடு பேசும். இந்த வார்த்தையில் இன்னும் இருக்கிற ரகசியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எப்படியாவது நாங்கள் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். தேவ வார்த்தை எங்களுக்குள்ளே வல்லமை கிரியை செய்ய வேண்டும். இப்போது வசந்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகளையும் வசனத்தை சொல்கிற நம்முடைய அறிவு பலப்படுத்தி பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் நம்ம இந்திய தேசத்துக்கும் மிக தொடர்புடையது. என்ன ஞாயிறு? இந்த ஞாயிறு தோமா கர்த்தராகிய தேவன் மேலே வச்சிருந்த அவிசுவாசம் மாறி விசுவாசத்துக்குள் வந்த ஞாயிறு. விசுவாசத்துக்குள் வந்து இந்தியாவுக்குள் வந்து இயேசு இரட்சகரை அறிவிக்க ஆயத்தமான ஒரு அருமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தில் மெய்யாகவே இன்றைக்கி எல்லா திருச்சபையிலும் அல்லது ஆலயங்களிலும் தோமாவுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தின அந்த நிகழ்வை குறித்தான் எல்லோரும் தியானிப்பாங்க. ஆனால் நமக்கு தொடர்ந்து இந்த வார்த்தையில் தியானிக்கிற பொழுது இதனால் நம்ம வாசித்தோம். நீதிமொழிகளில் 21:21 வாசிக்கிற பொழுது, நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். அவனுடைய வார்த்தை 2 காரியத்தை பின்பற்றுகிற பொழுது 3 காரியம் கண்டடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறவர் என்பதை நாம் கடந்த நாட்டில் ஒரே ஒரு சகோதரி மேரி மேகதலின்னு சொல்லுவாங்க, மகதலேனா மரியாள், அவங்கள குறித்து மகிமையை கண்டடைந்த அல்லது நீதியை கண்டடைந்த அந்த மகளை குறித்து நம்ம தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாட்டில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். யோவான் 8:12 வாசித்தோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது உலகத்துக்கு ஒளியாக இருக்குன்னு சொன்னார். அடுத்தபடியாக சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இதில் ஆண்டவர் இயேசு தாம் யார் என்பதை அநேக காரியங்களை ஆண்டவர் இயேசு தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த 8:12 அவர் யார் என்பதையும் அவரை பின்பற்றினால் என்ன கிடைக்கும், எதை கண்டடைவான் என்பதையும் அந்த நீதிமொழி 21:21 அடிப்படையில் நம்ம தியானிக்கிற பொழுது, கர்த்தர் ஒளியாக இருக்கிறார், அவரை பின்பற்றினால் ஜீவ ஒளியை அடையலாம். இடையில ஒரு வார்த்தை ஆண்டவர் சேர்த்துக்கொள்கிறார். என்னன்னு சொல்லிக்கிறேன்னா, இருளிலே நடவாமல். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வாழ்த்துதல் நமக்கு ஞாபகம் வரும். உபாகமம் 28 14 வசனங்களை அவர் ஆசீர்வாதமாகவும் பாக்கி இருக்க அனைத்து வசனம் சாபத்திற்கு ஏதுவான காரியங்களும் சொல்லி அந்த 28 பெரிய அதிகாரத்தில் மோசே பக்தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்த்தும் சாபத்தின் காரியம் சொல்லி முடிக்கிறார். அதில் 14 வசனத்தில் இங்கே இருக்கிற வார்த்தையுடைய ஒரு மூல காரியம் அங்கே இருக்கும். இங்கே இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு எதிர்மறையான ஒரு காரியம், இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஒரு எதிர்மறையான காரியத்தை ஆண்டு சொல்லி இங்கே நேர்மறையான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி முடிக்கிறார். அங்கே 14 என்ன சொல்லப்பட்டிருக்கு? உபாகமம் 28:14 அல்லேலூயா.
கர்த்தருக்கு சோதரம். என்ன வார்த்தை சொல்லப்படுது? வாள் ஆக்காமல் தலை ஆக்குவார், கீழாகாமல் மேல் ஆவாய். அல்லேலூயா. அப்போது நீ எப்பவுமே தலையாக இருப்பேன்னு சொல்லி அவர் காமனை சொல்லி முடிக்கலை. எப்படி சொல்கிறாரு? வாள் ஆக்காம உன்னைய தலை ஆக்குவார், நீ கீழ் ஆகாம நீ மேல் ஆவாய். அல்லேலூயா. அப்போது தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு உரிய வாக்கு தத்தங்களை பாருங்கள். இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், ஒரு எதிர்ப்பதமான ஒரு காரியமும் எப்போவுமே நமக்கு உண்டு. ஆனால் அந்த எதிரான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாமல், அல்லது எதிரான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வந்தாலும் அதை கர்த்தர் நிறுத்தி எப்போவுமே மகிமையை மேன்மையை கர்த்தர் நமக்கு முன்னுரிமையாய் வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டு சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த நாட்டில் நீதிமொழி 21:21 2 காரியத்தை பின்பற்றினா 3 காரியத்தை கண்டடையலாம்னு சொல்லி அங்கே சாலமோன் சொன்னார். இங்கே ஆண்டவர் ஏன் சொல்கிறார்? நான் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றினா நீ இருளில் நடக்க மாட்ட, ஜீவ ஒளியை அடைஞ்சிருவேன். இந்த ஜீவ ஒளியை அடைஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் தியானிக்க போகிறோம். அதில் நாம் பின்பற்றும் போது இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைய காரியம், அதை குறித்து தியானிக்க போகிறோம். இப்போ அந்த காரியங்கள்லாம் குறித்து தியானிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு முதல்ல நமக்கு சொல்கிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜீவ ஒளி. ஆங்கிலம் சொன்னால் லைஃப் ஆஃப் லைட். உலகத்தில் ஒளி உண்டு. நம்ம வீட்டில் இருக்கிற அல்லது இங்கே இருக்கிற மின்சார விளக்கு இதெல்லாம் ஒளி கொடுக்கறது. அதுக்கடுத்து ஆண்டவர் படைத்த விளக்குகள், வானச்சுடர்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதுலேயும் ஒளி உண்டு. இப்போது இந்த ஒளிக்கும் இங்கு சொல்லுகிற ஜீவ ஒளிக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் ஜீவ ஒளியை அடையும்படியாக ஒரு ப்ராமிஸ் பண்ணார், வாக்கு பண்ணுகிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்க அவர் படைச்சதான் சுடர்கள், வானத்தின் சுடர்கள். அதில் நமக்கு ஒளி உண்டாகி தான் இரவு பகல் உண்டாகிறது, அதில் ஒளி உண்டாகி தான் நமக்கு பூமியில் விளைச்சல் உண்டாகிறது, சகல காரியம் நடக்கிறது. இந்த ஒளியெல்லாம் வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆமென். ஜீவ ஒளியை அடைந்தவர்கள் நாம் ஜீவனுக்குள் பிரவேசித்து நம்ம என்னாலும் நித்தியமாய் வாழப்போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தை காத்துக்கு தேவ நல்லா கவனித்து பாருங்கள். அப்போது இல்லாத ஒளி அல்லது இருளாக போகிற ஒளி எல்லாம் இந்த பூமியில் உண்டு, வானத்தில் உண்டு. ஆனால் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிற ஒளியோ ஜீவ ஒளி. அல்லேலூயா. இதுக்கு உயிர் உள்ள ஒளின்னு பேர், ஜீவ ஒளி. ஒன்றாவது இயேசு கிறிஸ்து அவர் தான். ரெண்டாவது பின்னாடி வசதி வாசிக்க போகிறோம், இந்த தேவ பிள்ளைகள் தங்குற ஒரு இடத்துக்கு போகிறோம், அப்படி போன்ற ஒரு பேர் உண்டு. நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்போ நான் சொன்னேன், வான சுடர்களாகிய இந்த பூமிக்கு ஒளி கொடுக்கிற அல்லது ஏறத்தாழ ஒரு கோலம், அதாவது என்ன சொல்லுவாங்க, சூரிய குடும்பத்துக்கு ஒளி கொடுக்கிற இந்த சூரியன் ஒரு நாளில் யோவேல் சொல்கிறாரு 3:15 வாசித்து பார்த்தோம்னா, ஆண்டவர் இயேசு அதை திரும்பமாய் அதை உறுதிப்படுத்தும்படியாக மத்தேயு 24:29 சொல்கிறார். 2 பேர் 2 வசனத்தை வாசிக்கணும். யோவேல் 3:15, மத்தேயு 24:29. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் ஒளி இல்லாமல் போயிடும். அதுக்கடுத்து கடைசி நாட்டில் இல்லாமலும் போயிடும். அல்லேலூயா. நீங்கள் உபத்திரவ காலம் தொடங்கும் போது சூரியன் எப்படி இருக்குன்னா 7 மடங்கு பிரகாசமாகும். இப்போது அதுக்கான காரியங்கள் நடந்துகிட்டே வருது, பிரகாசம் கூடிக்கிட்டே வருது. எல்லாத்தையும் கேட்டால் என்ன சொல்கிறாங்க?
போன வருஷம் கூட இப்படி வெயில் இல்லைம்மா, போன வருஷம் அப்படி சொன்னாங்க, இந்த வருஷம் அப்படி சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் இதை காட்டில் கூடும். குளோபல் வார்மிங்கில் சொல்கிறாங்க வருஷம் வருஷம் டெம்பரேச்சர் என்ன செய்யுது, பூமிக்கு கூடிக்கொண்டே போகுது. அப்போ இது எல்லாம் ஒரு நாளில் இந்த சூரியன் ஒரு நாள் 7 மடங்கு பிரகாசிக்கும் போது தன்னை போல் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகுது. ஆனால் இப்படி போய் போய் ஒரு நாளில் இந்த சூரியன் இருளாகவே போயிடும். அல்லேலூயா. அதிகமாக பிரகாசிக்கும், ஆனால் ஒன்றும் இல்லாமல் சூரியனும் சந்திரனும் என்னச்சுன்னா இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கி போயிடும், எதற்குமே என்ன செய்ய ஒளி இல்லாமல் போயிடும். அப்போது ஜீவ ஒளி மட்டும்தான் பூமியில் அல்லது தேவ ஜனங்களுக்குள்ள ஜீவ ஒளி மட்டும்தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே இது நம்ம மத்தியில் வாசித்தோம் பாருங்க. உபத்திரவம் முடிந்தவுடன், உபத்திரவம் தொடங்கும் போது 7 மடங்கு வெளிச்சம் உண்டாகி ரொம்ப பாதிப்பு உண்டாகுது. ஆனால் உத்தரவு முடிஞ்ச பிற்பாடு, இந்த பூமி வாழ்க்கை முடிஞ்ச பிற்பாடு சூரியன் என்னச்சுமா அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். சோத்ரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் யோவேல் சொன்னதை திரும்பி உறுதிப்படுத்தும்படியாக அவருடைய வருகையின் காரியங்களை குறித்து சொல்கிறபடி இந்த காரியம் சொல்கிறார். அப்போது இந்த ஒளியை கொடுக்கிற அனைத்தும் ஒரு நாள் ஒளி கொடாமல் இருண்டு போயிடும், அந்தகாரப்பட்டு போயிடும். ஆனால் யார் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, யார் வெளிச்சத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஜீவ ஒளியை அடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கண்டுபிடிச்சுங்க. நம்ம கொலோசையர் 1:15 வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் அப்படி சொல்லுது பாருங்கள். நமக்கு ஒரு இதுக்கு ஒரு ஆன்சர் 12. கொலோசையர் 1:12. ஒளியுள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1:12 அருமையான வார்த்தைகள், அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரார். பாருங்கள், தேவசுந்தர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஒளியுள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. அப்போது ஜீவ ஒளியை அடைந்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க? ஒளி நிறைந்த சுதந்திரத்தில் அவர்கள் பங்கடைந்திருக்கிறார்கள். இன்னும் ஜீவ ஒளியை பின்பற்றி அல்லது இயேசுவை பின்பற்றி இந்த ஜீவ ஒளி அடைபவர்களும் அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் நாமும் போய் என்ன செய்ய போகிறோம்? பங்கடைய போகிறோம். நல்லா கவனிக்கணும். அப்போது தேவ சமூகத்தில் பின்பற்றினா, நீதிமொழிகளில் சொன்னாங்க 2 காரியத்தை பின்பற்று, உனக்கு 3 காரியத்தை நீ கண்டடைவ. இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினா, 1வது காரியத்தை பின்பற்றினா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை பின்பற்றினியோ, ஒளியை பின்பற்றில உனக்கு ஜீவ ஒளி கிடைக்கும். இந்த ஜீவ ஒளியில் அல்லது ஒளியின் சுதந்திரத்தில் பங்கடைந்தவர்களோட உனக்கும் அந்த சுதந்திரம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பவுல் தொடர்ந்து சொல்லும்போது சொல்றாரு, நம்மை தகுதியுள்ளாக்கினவரும் இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போது நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு, நமக்கு ஒரு பங்கு உண்டு. அது எங்கே இருக்குனீங்கன்னா ஒளியின் சுதந்திரம், ஒளியின் ராஜ்யமாகிய சுதந்திரம். ஹல்லேலூயா. அங்கே இருளே இருக்காது. இப்போ இதவே கொஞ்சம் ஆப்போசிட்டில் நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த ஒளியை பின்பற்றாதவர்கள் அல்லது இருளில் நடக்கிறவர்கள் எங்கே இருப்பாங்க? சொல்லுங்களேன். அழுகையும் பற்கடிப்பும் இருளும் அந்தகாரமும் உள்ள ஆக்கினைக்குள் கிடப்பார்கள். ஸ்தோத்திரம். வேதத்தில் அடிக்கடி வாசிக்கிறோம், இவனை கொண்டு போய் புறமான இருளில் தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும். ஸ்தோத்திரம். ஆனால் ஒளியுள்ள சுதந்திரவான்களில் தங்கியிருக்கிற அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு போயிட்டோம்னா அங்கே எப்போவுமே உடைய வலது பாரசத்தில், உடைய சமூகத்தில் ஆனந்தம், வலது பாரசத்தில் நித்திய பேர்மா. அவர் சமூகத்துக்கு போயாச்சுன்னா எப்பவுமே ஆனந்தம், நித்திய பேர்மம் தான். ஆனால் அவருக்கு பிடிக்காதவர்கள், அவரை பின்பற்றாதவர்கள், அவருக்கு போக்கு சொல்லி காரணம் காட்டி தப்பிச்சு போனவங்க தன்னை போல் எங்கே வருவாங்க? இருளில் நடக்கிறதுனால ஆக்கினைக்கு போயிடுவார்கள், புறமான இருளுக்கு போய்விடுவார்கள். அதனால கர்த்தர் சொல்றாரு, இருளில் நடவாமல்
என்ன செய்யணுமா? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ தேவ சமூகத்தில் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது இந்த உலக பிரகான ஒளி ஒரு நாள் மழுங்கி போயிடும். ஆனால் அந்த ஜீவ ஒளியோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். இந்த ஜீவ ஒளியை நாம் அடைஞ்சிக்கிட்டால் இந்த ஜீவ ஒளி நம்மை ஒளியின் சுதந்திரத்தில் கொண்டு போய் ஒளியின் ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது 1ஆம் அதிகாரம் யோவானின் சுவிசேஷத்தில் சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அதில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருக்குள்ளே என்ன இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு என்பதை யோவான் ஒரு சாதாரண செம்படம்னு சொல்லுவாங்க, அதான் மீன் பிடிக்கார் தான். ஆனால் அவருடைய வாக்கியங்களை பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவதை நம்ம ரொம்ப தெளிவாக கண்டுபிடிக்கலாம். அவர் சுயத்தின்படி மாம்சத்தின்படி எழுதினா அப்படி எழுதவே முடியாது. அந்த 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, தொடக்கத்தை சொல்கிறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது, அப்புறம் இருந்தார், சரி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒளி என்ன செய்தான்? 9ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒளி என்ன செய்தான்? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளியா இருக்குதான். நல்லா கவனிங்க. இந்த அருமையான வார்த்தையில் வாசிக்கிற நாம கடகடன்னு வாசித்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு 6 அமர வாசிக்கிற பொழுது எந்த மனுஷனையும் இந்த ஒளி என்ன செய்யுமா? பிரகாசிக்குமா? இப்போது உலகத்தில் இருக்க அனைவருக்கும் இந்த ஒளி, இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி, இயேசு இரட்சகர் என்பதை உலகம் முழுக்கும் நற்செய்தியாக சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்லா மனுஷன்டையும் போகுது. ஆனால் எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷனை தான் இந்த ஒளி என்ன செய்யணும்? பிரகாசிப்பிக்கும். திரும்பமா சொல்லணுமா? யார் இந்த ஒளியை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அல்லேலூயா, உலகத்தில் இருக்கில் உலகத்திற்கு ஒளியாக இருக்குன்னு சொன்னார். இந்த ஒளியை இருளில் நடவாமல் இந்த ஜீவ ஒளி அடைஞ்சு வரணும். அடைஞ்சிட்டா தான் ஒளியின் ராஜ்யத்தில் போய் பங்கு பெற முடியும். அப்போது இந்த ஒளி எங்கே பிரகாசித்து கொண்டே இருக்கிறது? சூரியன் எப்படி உதிச்சா அது பாகுபாடு இல்லாமல் எல்லார் மேலே நிச்சயம் வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் இயேசுவும் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியாக இருந்தது, அது மனுஷருக்குள் தேவசந்திர வார்த்தையை வாசிக்கும் அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இந்த ஒளி எங்கே பிரகாசிக்கிறது? ஆனால் வசனம் சொல்லி பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒளியை என்ன செய்யுதுன்னா இருள் பற்றி கொள்ளவில்லை அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. 1:5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம வாசித்தோம் 9ஆம் வசனத்தில் எந்த மனுஷனும் இந்த ஒளி என்ன பாய்ச்சப்படுகிறது, பிரகாசிக்கப்படுகிறது. ஆனால் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இருளானது, உலகத்தில் இருக்கிற இருளான மனுஷர்கள் எல்லாருக்கும், பாவிகள் எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் பாய்ச்சப்படுகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இருளானது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பற்றி கொள்ளவில்லை. இதனால் என்ன கிடைக்கும்? என்ன ஆகும்? அவங்க இருளில் நடந்தால் அவங்களுக்கு இருள் தான் கிடைக்கும். வெளிச்சத்தில் நடந்து வெளிச்சத்தை பின்பற்றினா ஜீவ ஒளி அடையலாம், ஒளியின் சுதந்திர ராஜ்யத்தில் பங்கடையலாம். இருளை பிடிச்சிக்கிட்டா இருளை கிடைக்கும். 3ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக்கோங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் இருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒளி உலகத்தில் வந்திருக்கு. இந்த மனுஷனுடைய கிரைகள் அனைத்து எப்படிப்பட்டது கிரியாக இருக்குதா? ஆமாம், வேசித்தனம், உபச்சாரம், திருட்டு, கொள்ளை, மது, போதை, விக்கிரக ஆராதனை, சகலமும் எப்படி இருக்குது? பொல்லாததாக இருக்குது.
இந்த பொல்லாங்குக்குள்ளே கிடக்கிற இந்த பொல்லாத மனிதர்கள் ஒளி வந்துருச்சுன்னா இவங்க என்ன செய்யறா, ஒளியை பின்பற்று கிடையாது. இவங்க என்ன செய்கிறாங்க, ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புறது அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு. என்ன காரணம் சொல்லுங்கள்? ஏன் இவங்க ஒளிகிட்ட வரமாட்டுறாங்க? பின்னாடி தெளிவாக சொல்கிறார், அவருடைய செய்கள் தேவனுடைய சமூகத்தில் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்திற்கு வராது இருக்கிறான். நீங்கள் எல்லா மக்களும் எல்லா தொழில் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில தொழில் செய்கிறவங்கள்ட்ட போய், அதான் எல்லாத்தையும் போய் சுவிசேஷம் சொல்கிறோம், ஆனால் ஒரு சில காரியங்கள் தேவனுக்கு பிடிக்கவே செய்யாத காரியம் செய்வாங்க. அவங்கள்ட்ட போய் சுவிசேஷம் சொன்னால் பிசாசு அவங்களை என்ன சொன்னால் தவறாக சிந்திக்க வச்சுருவான். நமக்கு இந்த தொழிலை விட்டால் வேறு பிழைப்பு கிடையாது. இந்த தொழிலை விட்டுடுத்தா ஏசுனர் பிடிச்சா வெறுமையாக தான் இருக்கணும். அப்போ நம்ம பிழைப்புக்கு என்ன செய்கிறது? கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கே போஷிக்கிற ஆண்டவர் தம் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் தம்மை நோக்கி கூப்பிடும்போது அவனை சும்மா விட்டுருவாரா? பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். சும்மா விட்டுருவாரா? குருவி, காக்கை, வானம்பாடி இவைகளை போஷித்து பிழைப்பூட்டுகிற ஆண்டவர் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் பட்னியாக இருக்க விட்டுருவாரா? ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் அவங்களுக்கு இல்லாமல் போனதுனால இவங்க என்ன செய்யணும்னா இருளையே நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருடவன் திருட்டு தொழிலை விட்டுட்டு வர முடியல. விக்கிரகம் செய்கிறவங்க அதை விட்டுட்டு வர முடியல. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது நினைக்கிறேன், தெமேத்திரியுன்னு சொல்லுவாங்க. என்ன செய்வான்? தீநாள் கோயிலை 17ஆம் 19ஆம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதான் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். அவன் என்ன செய்ய தீநாள் கோயிலை சின்ன சின்ன கோயிலாக செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு வரான். ஆனால் பவுல் போய் கைகளெல்லாம் செய்யப்பட்ட ஆலயத்தில் தேவன் குடி இருக்க மாட்டார், வாசம் செய்ய மாட்டார் சொன்ன மாத்திரத்தில் அநேகர் மனம் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தா அந்த பூசாரி, அந்த விக்கிரங்க செய்கிற இந்த கோயில் செய்கிற பூசாரி பார்த்தான், அந்த மனுஷன் வியாபாரங்களோட கெட்டு போயிடும், இவனை விட்டு வச்ச சரின்னு இவனை கொள்றதான் சரின்னு சொல்லி தான் கொல்ல பார்க்குறான். தேவசன காத்திர தேவ பிள்ளையிலே நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம வாசித்தோம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 20ஆம் வசனம் வாசிக்கும்போது, பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி இடத்திற்கு வராதிருக்கிறான். இவனுடைய விக்கிரக ஆராதனை கெட்டு போச்சுன்னா அடுத்து கோயில்களை வாங்க மாட்டாங்க, படங்களை வாங்க மாட்டாங்க, அதை வழிவிட மாட்டாங்க. இதை விட்டுட்டு போயிட்டா அவங்க தொழில் நினச்சிடும், பாதிச்சிடும். அதனால தன்னுடைய பிழைப்பு கெட்டுப்போ என்பதற்காக இந்த ரட்சிப்பை, இந்த ஒளியை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை. ஒளி இடத்திற்கு வராதிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னுமா வேதம் தெளிவாக சொல்லுது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அதில் பிற்பகுதி மிக முக்கியமான ஒரு காரியம், கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். இந்த கடைசி வார்த்தையை நான் திரும்ப வாசிக்க கேளுங்க. இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அவன் போகிற பாதை, நடந்து போகிற பாதை, அவன் செய்கிற செய்கை பாருங்க. திருடருக்கு, அதாவது தமிழில் ஒரு பழமொழி, செய்யும் தொழிலே தெய்வம். அப்போது திருடனுக்கு திருட்டு தான், திருட்டு தொழில் தெய்வம். இந்த வண்டியில் பார்த்துருப்பீங்க, இந்த கட்சி தலைவர் தெய்வம், கட்சி ஆஃபீஸ் கோயில்னு போட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பேசின நேரம் போயிடும். நல்லா கவனித்து பாருங்கள். அப்போது உலகத்தில் அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அது கூட அவங்களுக்கு தெய்வமாக மாறு. அல்லேலூயா. கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்கிறவன், உபச்சாரம் தெரியாமல் செஞ்சுட்டு போகிற சிலர், ஆனால் சிலர் தொழிலாகவே செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தொழில் என்ன தான்? அது ஒரு தெய்வம். அப்போது இந்த
பாம்பேன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பேயில் அதுக்குன்னு ஒரு பயங்கரமாக ஒரு பெரிய ஏரியாவே இருக்குதான் இந்த தொழில் செய்கிறவங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள், இது உங்களுக்கு தெய்வம். அப்போ இந்த தொழிலை விட்டுட்டு அவங்களால நினைச்ச முடியல, வர முடியல. ஏன்னா அவங்க போகிறது எங்கேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும் அவனுடைய வார்த்தையை. நம்மளுக்கு தெரியாமல் சில பாவங்கள் நம்மகிட்ட இருக்குன்னா தேவனை நெருங்கி சேர்வதுக்கு சில நேரத்தில் தடை செஞ்சீங்கன்னா நாம் இன்னும் வெளிச்சத்திலையும் இருளிலும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம். ஜீவ ஒளி அடையணும்னா இந்த ஒளியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. எந்த காரணத்து கொண்டும் இருள் பக்கம் திரும்பிடவே கூடாது. இந்த 12:35 கடைசி சொல்லுது, தான் போகிற இடம் என்னதென்று அறியான். முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். அது சிலர் சம்பவம்னு சொல்கிறாங்க, சிலர் கதைன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. தஞ்சாவூரில் சரபோஜி மன்னன் அப்படி ஆளுகை செய்கிற நாட்களில் அந்த அவையில் ஒரு மனுஷன் இருப்பான், ஆலோசனை சொல்கிற மனுஷன், தென்னாளின்னு சொல்லுவாங்க. அந்த மனுஷன் ஆலோசனை சொல்கிறவனாக இருந்திருக்கிறான். அவன் அநேக காரியங்களையும் சொல்கிற ஆலோசனை சிறப்பான ஆலோசனையாக இருக்கும், நல்லா இருக்கும். அவன் ஒரு நாளில் சொன்ன ஆலோசனை ராஜாவுக்கு அதிர்ச்சியாகி, ராஜா இப்படி ஒரு அறிவாளின்னு உன்னைய நான் பதவியில் வச்சுருந்தேன், ஆலோசனைக்காரன் வச்சுருந்தேன், நீ அறிவு கெட்டவனா, நீ பதில் சொல்லிட்ட, அதனால் நான் உன் கையில் ஒரு கோல் கொடுப்பேன், அந்த கோலை நீ எப்போயுமே அந்த கையில் வச்சுருக்கணும். நான் கொடுக்குற ஒரு கோல், அந்த கோலில் உலகத்திலே சிறந்த முட்டாள் அப்படின்னு சொல்லி இந்த மன்னன் நினச்சிட்டானா, அந்த தெனாலின்ற ஆலோசனைக்காரனுக்கு எழுதி வச்சு இந்த கோலில் ஒட்டி, இந்த கோலை நீ எப்போயுமே கையில் வச்சுருக்க, கீழே வச்சிடவே கூடாது. அந்த ராஜ்யத்தில் சிறந்த ஆலோசனைக்காரன் இருந்தவன் இப்போ எப்படிப்பட்ட பேர் வாங்கிட்டான், உலகத்திலே சிறந்த முட்டான்னு சொல்லி பேர் வாங்கி வெளியே போயிட்டான். இந்த கோல் இல்லாமல் நீ வெளியே நடமாடவே கூடாது. இப்போது அவன் போயிட்டான். இந்த கோல் வச்சனால வெளியே போக முடியாது, வெளியே போனாலும் அது கொண்டு போனான், அதனால் வீட்டிலே இருந்துட்டான். காலங்கள் கடந்துச்சு, ராஜாவுக்கு சோமலாக போயிட்டு ராஜா சாகிற நிலைமையில் இருக்கிறார். இப்போது ராஜாவை எல்லா முக்கியஸ்தர்கள் வந்து பார்க்குறாங்க. இவனும் அங்கே இருந்தவன் தானே அரண்மனையில், இவனும் பார்த்து ஆகணும். அதனால் என்ன சொன்னால் அரண்மனையில் போய் ராஜாவை பார்க்க போகிறான். ராஜாவை பார்க்க போன மாத்திரத்தில் இவனை பார்த்துமே ராஜாவுக்கு ரொம்ப சங்கடம், அழுகிறார். இவன் சாவு நிலைமையில் இருக்கிற ராஜா பார்த்து இவனும் அழுகிறான். ரெண்டு பேருக்கும் ஒருவருக்கு ஒரு அழுதுட்டு, என்ன ராஜா அப்படின்னு கேட்டால், அப்போ ராஜா சொன்னாராம், நான் போக போகிறேன் அப்படின்னாரான். அப்போது தென்னாலி கேட்டானா, எங்கே ராஜா போக போகிறீங்க? ராஜா சொன்னாராம், அதுதான் எனக்கு தெரியல அப்படின்னாரான். அப்போது இந்த தென்னாலி கேட்டானா, ஆலோசனைக்காரன் கேட்டானா, போக போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் தெரியலன்றது சொல்கிறீங்க, என்ன ராஜா தள்ள தெளிவாக சொல்லுங்கள், நான் போகத்தாண்டா போகிறேன் அப்படின்னாரான். திரும்ப கேட்டானா, எங்கே ராஜா போக போகிறீங்க? அதுதான் எனக்கு தெரியலை. அப்போது அந்த ராஜா ஒரு நாள் அந்த கோலை கையில் கொடுக்கும்போது சொன்னானா, இந்த கோலை கையில் வச்சிரு, இந்த கோல் உலகத்திலே சிறந்த முட்டாள் நீதான்றதை காமிக்கிறதுக்கு இந்த கோல், ஒருவேளை உன்னை விட ஒரு முட்டாள் நீ கண்டிட்டேனா, உன்னை விட சிறந்த முட்டாளை கண்டிட்டேனா, இந்த கோலை அந்த முட்டாள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். இப்போது தென்னாலி என்ன செஞ்சானா, ராஜாட்ட கோலை கொடுத்துட்டானா. அப்போ என்னடா இந்த நேரத்தில் இந்த கோலை என் கையில் கொடுக்குற, ராஜா போகிறேன்னு சொல்கிறீங்க, எங்கே போகிறீங்க உனக்கு தெரியல, போக போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்கே போகிறேன்னு தெரியல, தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறேன், நீங்கள் ஒரே ஒரு ஆள், நீங்கள் போகிறேன்னு சொல்கிறது தெரியுது, ஆனால் எங்கே போகிறேன்னு தெரியல, நீங்கள் தான் உலகத்தில் என்னை விட சிறந்த முட்டாள், இந்த கோலை நீங்கள் தான் வச்சுக்கணும், கையில் கொடுத்தாராம். இது ஒரு கதையோ அல்லது நிகழ்ந்த சம்பவம் தெரியாது, நல்லா கவனிங்க. நான் போகிற இடம் இன்னது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஜீவ கிடைத்தை தருகிறவர் எனக்கு அந்நாளில் தந்தருள்வார். நான் ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. நீதியுள்ள நியாயாதிபதி அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை அவர் தந்தருள்வார். இந்த நிச்சயம் தேவ பிள்ளையுடைய வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். ஸ்தோத்திரம்.
எந்த ஒரு தேவ பிள்ளையும் செத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி பிரகாசமாக இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சாகும்போது சாவு குறித்து பயமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் எல்லாருக்கும் பயம் வரும். ஆனால் அவங்க வலது பாரத்தில் போகிறவங்க தான் சந்தோஷமாக போய் சேருவாங்க. அல்லேலூயா. பக்தன் யோபு அவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் அவருக்கு ஒரு உறுதி இருந்துச்சு. 19 அதிகாரத்தில் என் மீட்பர். அல்லேலூயா. 42 அதிகாரத்தில் அவர் சொன்னார், தேவரீர் அல்லேலூயா நீர் செய்யெடுத்தது. இந்த நம்பிக்கையோட வாழணுங்க. இந்த ராஜாவுக்கு என்ன இல்லை, அவன் வெளிப்படையாக சொல்ல மாட்டான். என்ன சொல்ல மாட்டான்? நரகத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும், எனக்கு தெரியல. அப்போ அவனுக்கு நம்பிக்கை இல்லை. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும், நான் இது நாள் வரை ஒளியை பின்பற்றினேன், நான் ஜீவ ஒளியை அடைவேன், ஒளியின் ராஜ்யத்தில் பங்கடைவேன். ஸ்தோத்திரம். சும்மா சாதாரணம் அல்ல. இவ்வளவு நாளா என் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகையும் புலமும் உபத்திரமும் வேதனையும் பாடுபட்டுட்டு நான் இனியும் புறமானிகளில் போய் அழுகை பற்கடிப்பு உண்டாயிருக்கணுமா? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். என் தேவனை நான் பின்பற்றினவன், என் இயேசுவை நான் சார்ந்து கொண்டவன், நான் ஜீவ ஒளியை அடைந்து ஒளியின் ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும். பங்கடையத்தான் கர்த்தனை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்காகத்தான் கர்த்தரை கூப்பிட்டிருக்கிறார், அழைச்சிருக்கிறார். ஒரு காலம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இடறி போயிடுவே. அதனால சொன்ன இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுசரித்து காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நான் சொன்னேன், திருட்டு, கொலை, கொள்ளை, வேசித்தனம், உபச்சாரம், விக்கிரகம், மது, போதை, லாகிரி வஸ்துகள் இதில் அடையப்பட்டு கிடக்கின்ற போய் சுவிசேஷன்னா அவன் உள்ள என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். ஆனால் அந்த ஒளி அவனை பிரகாசிக்க பண்ணி வந்துட்டானா பிழைச்சான், வராட்டான் தொலைஞ்சான். ஆண்டுடைய சமூகத்தை விட்டு ஓடிப்போனேன். அதாவது ஆண்டுடைய பிள்ளைக்கு விரோதமாக கிரியை செய்த இந்த காயின் ஆண்டுடைய சமூகத்தில் பேசிட்டு வசனம் சொல்லுது, அவன் புறப்பட்டு போனான். நீங்கள் ஆதியாகமத்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. 16 போதும். இவன் இப்போ எங்கே போகிறான்? கர்த்தருடைய சந்நிதியை விட்டுட்டு போகிறான். இவன் போய் உலகத்தில் போய் உழைச்சான், பிழைச்சான், வாழ்ந்தான், சுயித்திருந்தான், உலகத்தோடு உலகம் போயிடும். ஏன்? அவன் எங்கே போயிட்டான்? கர்த்தருடைய சந்நிதியை விட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அதுக்கடுத்து பிறந்த வசனம் சேத்து சந்ததி சொல்லுது. 26 வசனத்தை வாசிக்கிறோம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தேவ சமூகத்தில் இருந்ததுனால இப்போ தேவனை துதிக்கும், ஸ்தோத்திரிக்கும், ஆராதிக்கும் தொடங்கினார்கள். அல்லேலூயா. இந்த காயின் சந்ததி போய் துதிச்சாங்க, ஜெபிச்சாங்க, தேவனை தேடினாங்கன்னு இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா அவன் தேவ சமூகத்தை விட்டு நினைச்சிட்டாங்க. இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். எந்த காரணத்தை கொண்டும் நாம் செய்கிற தவறு அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாது. ஆனால் இந்த ஒளி என்ன செய்யனா, எந்த மனுஷன்ட்டையாவது பிரகாசிக்குன்னு சொல்லி இந்த ஒளி வீசிக்கொண்டே இருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க இடத்துலையே இருக்கிறாங்க. தேவ சமூகத்தை விட்டு ஓடுறாங்களே ஒழிய தேவ சமூகத்தை தேடி வர்றதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சகோதரி காத்திருக்க தேவ பிள்ளைகள், தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை நம்ம வாசிக்கிற பொழுது ஆண்டவராய் தெய்வம் இந்த பின்பற்றுகிற காரியங்கள், அதாவது ஒளியுடைய ராஜ்யத்தில் வருகிற காரியங்களை, இதை நம்ம நல்லா கவனமாக கேட்கும்போது இந்த வசனம் சொல்லுது. நம்ம வாசித்த யோவான் 3ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிக்கிறோம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மற்றவருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே
காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகின்ற வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்திற்கு வருகிறான். இங்கே பாருங்க, 20 கடைசி வாசிங்க, ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். 21 கடைசி வாசிங்க, வருகிறான். 2 மனுஷனை உங்களை சொல்லிட்டு நம்ம செபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் வந்த வாலிபன், இன்னொரு இடத்துல அவனை தலைவன் போட்டிருக்கும், அவன் ஐஸ்வர்யவான். அவன் வந்து எப்படி நடக்கணும், நித்தியஜீவன் எப்படி சொல்லி கேட்ட மாத்திரத்தில் ஆண்டு சொன்னார், கற்பனை கை கொண்டு சொன்னார். அவன் இன்னும் தன்னை நீதிமான ஆக்கி காமிக்கிறதுக்கான என்ன செஞ்சான், எல்லாம் கை கொண்டு நினச்சினான். ஆண்டு ஒன்று சொல்லிட்டார், இந்த பாருப்பா ஓட்டை இருக்கிறதுல என்ன செஞ்சிரு, வித்துரு, ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு தரித்திருக்கு கொடுத்துரு, அப்புறம் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அவன் எப்படி போனான், அவன் எப்படி போயிட்டான், துக்கத்தோடு போயிட்டான். நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் துக்கத்தோடு போயிட்டான். இப்போது நம்ம வாசித்த பார்த்தீங்களா, யோவான் 3:20 கடைசி வாசித்த பார்த்தீங்களா, ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இப்போது 21 கடைசி வாசித்தோம், ஒளியிடத்தில் வருகிறான். இப்போது சகையும் ஆண்டுட்டு வந்தான், ரொம்ப முயற்சி பண்ணி வந்தான். வந்த மாத்திரத்தில் ஆண்டவர் பார்த்தான், அவனும் ஐஸ்வர்யம் தான், சகையும் ஐஸ்வர்யம், 2 பேரும் ஐஸ்வர்யம் தான் போட்டிருக்குது. இந்த ஐஸ்வர்யம் என்ன செஞ்சுட்டு தெரியுமா, ஏசுனாரை பார்த்த மாத்திரத்தில், உன் வீட்டில் தங்குவேன்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன செஞ்சுட்டா தெரியுமா, பகுதியை ஏழை கொடுத்துட்டு வந்துட்டான். அநியாயம் வாங்கினது அத்தனையும் 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டான். இப்போ இவன் என்ன ஆயிரம் தெரியுமா, ஒளி இடத்துக்கு வந்திருக்கிறான். அல்லேலூயா. இவனுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, நித்திய பேர்மோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அவன் வருங்காலத்திலும் பெற்றுக்கொள்வான். அவன் என்ன செஞ்சான், சொத்தலடா விற்க சொல்கிறாரு. இவன்கிட்ட சொத்தை விற்கவே சொல்லலை, சகையிட்ட அவனா சொல்லிட்டான். அல்லேலூயா. ஒளி இடத்துல வராட்டான் அந்த பாடு, ஒளி இடத்து வந்தா இந்த மகிழ்ச்சி. கண்கள் முடி செபிக்கலாமா. ஜீவ ஒளியை அடைவோம், ஜீவனுள்ள தேவன் இயேசுவை பின்பற்றுவோம், ஒளியின் ராஜ்யத்தில் பங்கடைவோம். கர்த்ததாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் காலத்தில் தேவ சமூகத்தில் நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள எங்கள் தேவனை எங்களுக்கு கூட்டி சேர்த்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ராஜா இப்படி பாதவடியில் இருக்கிற நாங்கள் பரிசுத்தருடைய சமூகத்தில் எப்போதும் உண்மை மாத்திரம் பின்பற்ற உதவி செய்யும். உலகத்தில் ஒளியாக இருக்க சொன்னீங்க, ஒளியை பின்பற்றணும், இருளிலே நடக்காமல் ஜீவ ஒளியை அடைவின்னு சொன்னீங்க. ஜீவ ஒளி அடைந்து கொண்டு ஒளியின் ராஜ்யத்தில் பங்கு பெற எங்களுக்கு உதவி செஞ்சு ஜீவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வார்த்தை சொன்ன அடிமை எல்லாரும் பொருட்படுத்திக்கொள்ளும். எப்படியாவது நாங்கள் ஒளியின் ராஜ்யத்தில் பங்கடைய எங்களுக்கு உதவி செஞ்சாக. மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியடைக்கும் சந்தோஷம் சமாதானம் வழிநடத்தும் இன்றைக்கும் என்றைக்கும் சதாகாலம் நம் அனைவரும் தங்கியிருப்பதாக. ஆமென்.